ஹிந்து நாளேட்டுக்கு திரு அருண்ராஜ் அவர்கள் ஒரு நேர்காணல் அளித்திருக்கிறார். அந்த நேர்காணல் இது தாவேக்காவோட அருண்ராஜ். அதில் அவர் என்ன தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்றால், இந்த ஏற்கனவே நம்ம பேசின அந்த ஸ்பெக்குலேஷனை கிளாரிஃபை பண்ணுறார். என்னென்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை இல்லாவிட்டால் அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி சேர்வீர்கள் என்ற அந்த விஷயத்தையும் அருண்ராஜ் இதில் தெளிவுபடுத்துகிறார். அதிமுக தொண்டர்களும் இந்த கூட்டணியால் அதிருப்தி அடைந்து எங்களுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்ட்டு அவரோட நம்பிக்கையை திரு அருண்ராஜ் அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அதனால் இந்த இனிமேல் இந்த பேச்சு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இறுதி நேரத்தில் தாவேக அதிமுக கூட்டணி அமையுமான்ற இந்த பேச்செல்லாம் இதோடு தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த அணிகளோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி பார்ப்பது தான் சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதே போல் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இன்னொரு கருத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு பூத்துக்கு 37 ஓட்டு நான் பெற்றாலே, அதிகமாக பெற்றாலே திமுகவோட நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எந்த கால்குலேஷன் அவர் சொல்கிறாரு? 24ல் பிஜேபி பெற்ற வாக்குகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வாக்குகளையும் ரீடவுன் பண்ணி இவ்வளோ லட்சம் வாக்குகள் வித்தியாசம். இதை நீங்கள் அசம்பிளி வயசு பிரித்து பூத்து வயசு 66,000 67,000 பூத்து இருக்குது. ஒவ்வொரு பூத்துலேயும் ஆவரேஜாக திமுக மற்றும் பாஜக இடையே இருக்கக்கூடிய வாக்கு வேறுபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தா வெறும் 37 தான் டிஃப்ரென்ஸு திமுகவுக்கும் நமக்கும். நீங்கள் கொஞ்சம் வேலை செஞ்சிங்கன்னா இதை முடிச்சிடலாம். இதில் நம்ம சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதிமுக பாரதிய ஜனதா கட்சி 2 கட்சிகளுமே இந்த பூத் லெவல் ஒர்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க. இது எந்த அளவுக்கு தேர்தலில் பலன் தரும்ன்றது யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் see. பூத் ஒர்க்குக்கு, பூத் ஏஜென்சி நியமிக்கிறதுக்கு, பூத் லெவல் ஒர்க்குக்கு ஏடிஎம்கே இப்போ தான் அந்த பூத் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணாங்கன்றது அதை முடிச்சுட்டு தான் ஒரு டூருக்கு கிளம்புறாரு. பிஜேபியும் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த பூத் லெவல் மீட்டிங் தான் நடத்தியிருக்காரு. அதுபோக பாரதிய ஜனதா கட்சி அடுத்தடுத்து தேர்தல் வரை மண்டல மாநாடுகள் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. முதல் மண்டல மாநாடு ஆகஸ்ட் 17 நெல்லையில், அடுத்தது செப்டம்பர் 13 மதுரை, 3வது மாநாடு அக்டோபர் 26 கோவை, நவம்பர் 23 சேலம், 5வது மாநாடு டிசம்பர் 21 தஞ்சாவூர், 6வது மாநாடு ஜனவரி 4 திருவண்ணாமலை மற்றும் 7வது மாநாடு ஜனவரி 24 திருவள்ளூரில். பூத் ஏஜென்ட்ஸுக்கான மண்டல மாநாடு, நாட் ஃபார் பூத் ஏஜென்ட்ஸு, ஓவராலாக மண்டல மாநாடுன்னு சொல்லிட்டு ஜோன் வைஸு அவங்களும் பிளான் போட்டு கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மண்டல மாநாடுகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ட்டு 2 கட்சிகளும் சேர்ந்து திட்டமிட்டிருக்கு. 2 கட்சிகளும் இந்த கேம்பெயினை சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயினாக மாற்றுறதுக்கு தீவிரமாக இந்த 2 கட்சிகளும் திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கேம்பெயின் அண்ட் இந்த கோஹெசிவ் ஒர்க் பிட்வீன் தி 2 பார்ட்டிஸு இதுவே போதும் என்று 2 கட்சி தலைமைகளும் கருதுகிறது. இது இன்றைக்கி நாங்கள் அந்த சில தலைவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறாங்க, என்ன சார் விஜய் தான் வரமாட்டேன்ட்டாரு, பாமக பொழந்துக்கிட்டு கிடக்கு, எப்படி இது பண்ணுவீங்கன்னா, சார் இப்போ தான் நாங்கள் கேம்பெயினை எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோன்றது நீங்கள் பார்க்கணும். இங்கே ஸ்ட்ராட்டஜி டீம் தான் இந்த ஓரணியில் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின்றதுக்கெலாம் ஸ்ட்ராட்டஜி டீம் இது பண்ணுறாங்க. இங்கே நயினார் அண்டு எடப்பாடி பழனிசாமியே இந்த கேம்பெயினெல்லாம் டிசைன் பண்ணி அவங்களே கிளம்புறங்கிறாங்க. நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் எடப்பாடியோட கேம்பெயினோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியட்டும், களம் எப்படி மாறுதுன்றதை நீங்கள் பாருங்கன்னாங்க. சரி சார், நான் பார்த்துட்டு உங்களை நானே ஆக்சுவலி கேட்கணும்னு நினச்சேன் சார். ஏன்னா நீங்கள் போன தடவை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பிக்கும் போது சுனில் கனுகுலூர் இருந்தாருன்னு சொன்னீங்க. இப்போ அப்படி ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிரபலமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர் கூட இருக்காங்களா, அதைலாம் யார் முடிவு பண்ணுறா அப்படின்னு தான் கேட்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஒரே பிரபலமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி தான். வேறு எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டையும் அவர் நம்பியதாக எனக்கு தெரியவில்லை. அங்கே இருக்கக்கூடிய இந்த மற்ற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் எந்த லட்சணத்தில் இருக்காங்க ஆக்சுவலி சார். ஃபஸ்ட்டு பிஜேபி கூட சேர்ந்து ஒர்க் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பிகே பிரசாந்த் கிஷோர். அதுக்கப்புறம் அவங்க அமுச்சு விட்டு அவங்களே அவங்களோட கட்சியை மேம்படுத்துறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி டீமு இப்போது 2 கட்சிகளோட கேம்பெயினுக்கு பின்னணியிலும் இருக்கிறது. சொல்கிறதுக்கு நான் வாராகி, பாஜக பின்னாடி பாராகி இருக்கும். ஓவராலாக கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியை டெல்லி கோஆர்டினேட் பண்ணுது. எந்த வாராகி சார்? வாராகின்ட்டு ஒரு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க பிஜேபிக்கு என்று. அவங்க அந்த ஸ்ட்ராட்டஜி வாராகி ஸ்ட்ராட்டஜி டீமு பிஜேபியோட நிலைவுத்துவான்னு வச்சுக்கோங்க. பிஎல் சந்தோஷ் பிஎல் சந்தோஷுக்கு கீழ் செயல்படும் நிறுவனம் தான் அந்த வாராகி நிறுவனம். தட் இஸ் சூப்பர்வைசிங் போத் தி கேம்பெயின்ஸ். எந்த ஸ்டேட்டில் பிஜேபி போட்டியிட்டாலும், அசம்பிளி எலெக்ஷன்ஸ் நடந்துச்சுனாலும் அங்கே பிஎல் சந்தோஷோட அந்த டீம் இருக்கும். ஆர்எஸ்எஸ் டீம் இது போக அமித்ஷா 2 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருக்காரு. நமோ மோடி அப்படின்னு இது மோடிக்கும் தனியாக ஒரு டீம். அது தனி, அவரோட கேம்பெயின் டீம் தனி, ஒவ்வொருத்தரும் வச்சுருக்காங்க ஒன்று. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. பட்
ப்ரைமரி பிரெயின் பழனிசாமி தான். நிட்டி கிரிட்டிஸு சின்ன சின்னது இந்த வண்டி அரேஞ்ச்மெண்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறது இது அதை எடுத்து இந்த இதெல்லாம் தான் இவங்க. என்ன பேசணும், எப்போது பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், இதெல்லாம் பழனிசாமி தான் டாப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் அதர் நெட்ஒர்க்ஸை மற்றவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க. ஸ்லோவாகவே வந்து 2-3 ஸ்ட்ராட்டஜி டீமு 2 கேம்பெயினையும் சேர்த்து அதான் கிட்டத்தட்ட வந்து கேம்பெயினை மெர்ஜ் பண்ணுறதாமா இவங்க பிளான். ஏடிஎம்கே கேம்பெயின் பிஜேபி கேம்பெயின்னு தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இல்லை. 2 கேம்பெயினும் சேர்ந்து திமுகவுக்கு எதிரான அணி என்று இந்த அணியை நிறுவுவதற்கான வேலைகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்காங்க. விஜயும் வந்து நடைப்பயணம் போகிறதா தகவல் வந்திருக்காப்பா? ஆமாம் சார், ஆகஸ்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயோ நியூஸ் வந்துச்சு. எப்போ வந்து அது நேற்று திரு ஆதவ் அர்ஜுன் புதிதன் ஒரு பேட்டி கொடுத்தாரு பார்த்தீங்களா? 50% திமுக தொண்டர்கள் எங்களிடம் வந்துவிட்டார்கள், 60% அதிமுக தொண்டர்கள் எங்களிடம் வந்துவிட்டார்கள். எந்த சர்வேயை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் 25% தாவேக்கு இப்போது வருகிறது. ஜனவரி மாதம் இது 35% மாறப்போகிறது. யாருடைய கூட்டணியும் இல்லாமல் ஜனவரி மாதம் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கப் போகிறோம். ஏன் ஜனவரி மாதம் இது 25ன்றது 35 ஜனவரியில் மாறும்ன்ட்டு ஏன் சொல்கிறாரு? ஒரு விஜய் பாத யாத்திரை போவார், வேற படம் ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிறதுனால. இதுதான் அவர் சொன்னதுக்கு மீனிங். பாத யாத்திரை போகிறாரா இல்லையான்றதுக்கு there is no confirmed information. போகலாம், போகாமலும் இருக்கலாம். விஜய் உட்பட அவர்கள் கட்சியினர் பெரிதும் நம்பிக்கொண்டிருப்பது ஜனநாயகன் திரைப்படத்தை. அப்போ நாங்கள் பராசக்தி இறக்குவோம்ல, வருதா இல்லையான்னு தெரிலம்மா. ஏமா இப்போ தாம்மா தம்பி வந்திருக்காரு, இன்னும் செகண்ட் ஷூட்டிங் நடக்குதா இல்லையானே தெரில. உங்கள் ஆசையெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. இல்லைம்மா, இன்னும் தொடங்கலம்மா. செகண்ட் ஷெட்யூல், ஒரு ஷெட்யூல் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஆகிடுச்சு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், 4 மாதம் பராசக்தி ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க தானேங்க? ஏற்கனவே எடுத்ததெல்லாம் வந்து வச்சு மேர்ஜ் பண்ணியிருக்காங்க, எடிட் பண்ணுறாங்க. எனக்கு செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சது நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். நான் செக் பண்ணிட்டு கரெக்டாக சொல்கிறேன். பராசக்தி போட்டிக்கு வரும். இருந்தாலும் வினோத் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காரு? நேர்கொண்ட சதுரங்க வேட்டை. சதுரங்க வேட்டையா? அதான் ஓரளவு நல்லா போச்சு. சதுரங்க வேட்டை, ஆமாம். அது அந்த தீரன் அதிகாரம் 1 அவர் தான் ஆக்டர். சரி, அது சூப்பர் படம்பா, அருமையான படம்பா. சதுரங்க வேட்டை நல்ல படம் தான் சார். சதுரங்க வேட்டையும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சதுரங்க வேட்டை டாப் கிளாஸ். அதுக்கப்புறம் எடுத்தது வந்து பெருசாக எதுவும் போகல, சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நேர்கொண்ட பார்வை வந்து அந்த ஹிந்தியில் பிங்க்னு வந்துச்சு, அதோட தழுவல்னு நினைக்கிறேன் நான். சதுரங்க வேட்டை எக்ஸலண்ட் மூவி. வலிமை ஏத்தர். ஓ, நல்ல வேலை பார்க்கல நான். ஓகே, அந்த திரைப்படம் 25% 35% மாற்றிவிடும் என்று இந்தியாவின் மூத்த அரசியல் வியூக வகுப்பாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் நம்புகிறார். அவர் சொல்கிறாரு, நீ எந்த சர்வே வேணாலும் எடுத்து பாருங்கள், 25% வருதா இல்லையான்னு பாருங்கள் என்று சொல்கிறார். ரிசல்ட் வந்த பிறகு அவர் தேர்தல் ஆணையத்து மேலே கேஸ் போடுவார். யோ, சர்வேல 35 வந்திருக்குது, நீ நான் ரிசல்ட் மாற்றி சொல்கிறேன் என்று அவர் வழக்கு போடுவார் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ அது பார்க்கலாம். அண்டு கேம்பெயின் கமெண்ட்ஸ்டு, அவ்வளோதான். எலெக்ஷன் கேம்பெயின்ன்றது கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்தை அரசியல் கட்சிகள் தொடங்குவது எனக்கு தெரிந்து தமிழகத்தில் இதுதான் முதல் முறை என்று நான் நினைக்கிறேன். 5 மாதம் இருக்கும், 6 மாதம் இருக்கும், பட்டு அஹெட் ஆஃப் 8-9 மந்த்ஸ்ன்றது வெரி சர்ப்ரைசிங், இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் அஹெட். லெட்ஸ் சி. ஸோ அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. என்னென்னா, ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின், குறிப்பாக வந்து உங்களுடன் ஸ்டாலின், அது என்னென்னா அந்த நம்பர் இருக்கும், நீங்கள் கால் பண்ணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை வந்து அதில் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வந்து கொண்டு வராங்க. முக்கியமான விஷயம் கேட்டப்பா, சொல்லுப்பா. யாருக்கெல்லாம் வந்து வரலையோ பணம், அவங்கெல்லாம் வந்து மீண்டும் வந்து நாங்கள் தரோம், நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே வந்து வருமா, இல்லை இதுவும் புகார் பெட்டி மாதிரி? சரி, யாருக்கு விடுபட்டு போச்சுன்னு உங்களுக்கு தெரியாதா? எல்லோரும் தானே அப்ளை பண்ணியிருப்பாங்க. எனக்கு 1000 ரூபாய் வேண்டாம், நான் அப்ளை பண்ண மாட்டேன் என்று எத்தனை பேர் சொல்லியிருப்பார்கள்? அது மைனர், அப்ளை பண்ணாதானே விடுங்க, தேவையில்லை. அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணவங்க லிஸ்ட்டு உங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இப்போ கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ண சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க, நான் கேட்குறது பதில் சொல்லுங்கம்மா. நீங்கள் இருக்கும் அந்த கணக்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்டே இருக்கும். எல்லா குடும்பத் தலைவிகளும் விண்ணப்பித்திருப்பார்களா மாட்டார்களா? யார் வேணான்னு சொல்லுவா? விண்ணப்பித்திருப்பார்கள் அல்லவா? அந்த லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இல்லையா? இப்போ எதுக்கு திருப்பி அப்ளை பண்ணிட்டு ஜனங்கள்கிட்ட ஏமாத்துறீங்க நீங்கள்? அது ஒரு ட்ராக்ஷன் ஏற்படுத்தும்ல சார். கொடுத்துருவாங்கடி, ஆஃப்டர் திரும்ப ஸ்டாலின் வந்தால் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்புவாங்கல்ல. தட் இஸ் ஃபைன். அப்போது இது தேர்தல் பிரச்சாரம், யுக்தி. மகளிருக்கான உரிமை தொகையை வழங்குவது உங்கள் நோக்கம் அல்ல. அதிமுகவின்
வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு இன்பதுரை அவர்கள் ஒரு பதிவிட்டிருந்தார். வீட்டில் வந்து திமுக உறுப்பினராகிறன்னு நம்பர் வாங்குறாங்க, ஓடிபி கேட்பாங்க, நீங்கள் கொடுக்கலன்னா உங்களுக்கு உரிமை தொகை சலுகையெல்லாம் கட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, ஏமாறாதீங்க. கொடுத்தீங்கன்னா டிஎம்கே மெம்பர் ஆக்கிடுவாங்க, கொடுக்கலன்னா சலுகை கட் பண்ணுவாங்க, கவனமாக இருங்க என்று ஒரு பதிவிட்டிருந்தார். நான் கேட்குறேன், நேற்று நம்ம பேசுனதோட நீட்சி தான் இது. ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்கன்ட்டு நான் சொன்னேன்ல. சரிப்பா, இப்போ விண்ணப்பிச்சிட்றாங்கப்பா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஸ்டாஃபுக்கே உங்களால் சம்பளம் கொடுக்க முடியலையே, 1000 ரூபாய் எப்படிப்பா கொடுப்பீங்க? இது ஏமாத்துற வேலை தானே. சரி, என்னிலேருந்து கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள். எலெக்ஷன் இருக்கிறதுல கொடுப்போம், ஜனவரி மாதத்துலேருந்து. எப்படி இது சாத்தியம்? கடனை வாங்கி கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு பண்ணலாம். டூ ஆர் டை பண்ணலாம், நான் இல்லை மறுக்கலை, நான் பண்ணலாம். அப்போது எல்லோருக்கும் கொடுப்போன்னு சொல்கிறது ஏமாத்து வேலை என்று தானே மக்கள் இதை பார்ப்பார்கள். ஸோ இது ஹவு ஃபார் திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப்ன்றது எனக்கு புரியல. இன்னொன்று, விடுபட்டு போனவர்கள் நீங்கள் விண்ணப்பம் அளிக்கலாம். அதுவும் வந்து நீங்கள் அந்த இது கவனிச்சிங்கன்னா வீடு தேடி வந்து விண்ணப்பம் வாங்குகிறார்கள். ஞாபகம் இருக்கா? பார்த்தியாதா? ஆமாம், வீடு தேடி வந்து விடுபட்டு போன மகளிருக்கு விண்ணப்பம் வாங்குறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே எலெக்ஷன் கேம்பெயினாக பண்ணுறாங்க. தட் இஸ் ஃபேர். ஆளுங்கட்சி அப்படி தான் செய்வார்கள். பட் ஹவு ஃபார் திஸ் வில் ஹெல்ப்ன்றது இட் இஸ் டவுட்ஃபுல். இவங்க ஜனவரியிலிருந்து கொடுப்பதாக இவர்கள் முடிவெடுத்தாலும் நிதி நிலைமை இடம் கொடுக்குமா என்பது எனக்கு சந்தேகமாக இருக்குது. கடும் நிதி நெருக்கடியில் இருக்காங்க. உங்களுக்கு வேர்ல்டு பேங்க்லாம் வந்து 1000 ரூபா கொடுக்குறதுக்கு லோன் தர மாட்டாங்க. சரியா? ஸோ ஹவு தேர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட்ன்றது we need to wait and see.